வச்சு சிறுகீரை பருப்பு கூட்டு எப்படி பண்ணது பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு அரைக்கட்டு சிறுகீரை நல்லா கழுவி சின்ன துண்டுலாம் வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கடுகு, ஒரு 4 தேங்காய் பத்தை, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள், தேவையான அளவு உப்பு. இது வச்சு கீரை பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறது பார்ப்போம். துவரம்பருப்பு ஒரு 4-5 விசிலில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கீரையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகத்தை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், சீரகம், மிளகாய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரை கொஞ்சம் அலசி ஊற்றிடுங்க. இந்த கூட்டில் வெங்காயம்லாம் சேர்க்காம தான் செய்ய போகிறோம். இது 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறமா இதை தாளிச்சிடலாம். கீரை 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கடுகு போட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு, வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கீரையில் சேர்த்துக்கலாம். சூடான கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் பூண்டு, வெங்காயம் எதுவும் சேர்க்காமல் பண்ணியிருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.